ஆற்றானை ஆற்று என்று அழையாமை முன் இனிதே கூற்றாம் வரவு உண்மை சிந்தித்து வாழ்வு இனிதே ஆக்கம் அழியினும் அல்லவை கூறாது தேர்ச்சியில் தேர்வு இனியது இல் அப்படிங்குதுங்க. அதாவது ஒரு தொழிலை செய்ய தெரியாதவனிடம் இதை கட்டாயம் நீ செய் அப்படின்னு சொல்லி அவனை வற்புறுத்தாமல் இருக்கக்கூடியவர்களுடைய செயலும் இன்பம் பயக்கும் அப்படிங்குதுங்க. யமன் நிச்சயம் ஒரு நாள் வந்து தம்முடைய உயிரை எடுத்து செல்லுவான். அதற்கு முன்பு வாழும்போது பிறருக்கு நல்லதை செய்து வாழக்கூடிய ஆற்றல் உடையவருடைய செயலும் இனிமையானதாகும் அப்படிங்கிறாங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வமானது முற்றிலும் அழிந்து போனாலும் பிறர் மனம் வருந்தும்படி தீய சொற்களை பேசாதவருடைய செயலும் இனிமை உடையதாகும் அப்படின்னு நான் நாற்பது கூறுதுங்க. நான் நாற்பதை வாசிப்போம், தமிழை நேசிப்போம். வாழ்க வளர்க.